டாப் 3 பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 15K பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். இதில் 3வது இடத்துல இருக்கிற ஃபோன் வந்து ரியல்மிலேருந்து ரியல்மியோட P3ன்ற ஃபோன் தான். இந்த ஃபோனில் டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா 6.67 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் 120X AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸோட 92.65 பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே வந்து இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளேவாக இருக்கும். ஏன்னா பெஸ்ட்லெஸ்ஸாக சின்ன கம்மியாக ரொம்ப ஒரு நல்ல டிஸ்பிளேவாக கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து கேமராவை பற்றி பார்த்தோம்னா பேக்கில் டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவுமே இந்த செக்மெண்ட்டில் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆண்ட்ராய்டு 7.5 லட்சத்துக்கு மேலே பெர்ஃபார்ம் பண்ணுது. டே டு டே லைஃபுக்கு எந்த பஞ்சாயத்து இல்லாமல் ஸ்மூத்தாகவே இருக்கும். பிராண்டோட கிளைம் படி PUBG 90 FPS ப்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து 6000 mAh பேட்டரி இருக்குது. அதை சார்ஜ் பண்ண 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதை தவிர்த்து சொல்லணும்னா ஏரோஸ்பேஸ் கூலிங் சிஸ்டம் இருக்குது. IP69 ரேட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. கடைசியாக ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜுக்கு 15,999 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஃபோன் வந்து விவோவோட Vivo T4Xன்ற ஃபோன் தான். இதில் டிஸ்பிளேவை பற்றி சொல்லணும்னா 6.72 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வித் 120X ரெஃப்ரெஷ் ரேட், அப்புறம் 1050 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா இந்த செக்மெண்ட்டில் இது கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருக்கும். அடுத்து கேமரா பக்கம் வந்தோன்னா பேக்கில் டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார். இதில் ரிங் LED ஃப்ளாஷ் லைட் இருக்குது. இது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இந்த ஃபோனுக்கு. வீடியோ ரெக்கார்டிங் வந்து 4K 30 FPSல உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ரண்ட்டில் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் உங்களால் 1080pல 30 FPSல தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். அடுத்து ப்ராசஸருக்கு வந்தோன்னா மீடியாடெக் டைமென்சிட்டியோட 7300 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து 4 nm சிப்செட்டில் ரன் ஆகும். இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஒரு 7 லட்சத்துக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுது. FunTouch OS 15 மேலே Android 15 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துடும். அடுத்து 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்க. பேட்டரி பற்றி சொல்லணும்னா 6000 mAh பேட்டரியும் அதை சார்ஜ் பண்ண 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. வெறும் 40 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. இதில் எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது, IP64 ரேட்டிங் இருக்குது, அப்புறம் மிலிட்ரி கிரேட் சர்டிஃபிகேட் இருக்குது. இதை தவிர்த்து சொல்லணும்னா ப்ளூடூத் 5.4 இருக்குது, Wi-Fi 6 இருக்குது, AI எரேசர், AI ஃபோட்டோ என்ஹான்சிங், சூப்பர் நைட் மோடு, இப்படி கேமராவில் சில ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. UFS 3.1 கொடுத்துருக்குறாங்க. 4D கேம் வைப்ரேஷனும் இந்த ஃபோனில் இருக்குது. கடைசியாக ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 6GB RAM 128GB இன்டர்னலுக்கு 13,999 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்க மொபைல் வந்து ரியல்மியிலேருந்து ரியல்மியோட 70 டர்போன்ற மொபைல் தான். இந்த மொபைலை டிஸ்பிளே பற்றி சொல்லணும்னா 6.67 இன்ச்சஸில் 120X ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஃபுல் HD ப்ளஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இது மட்டும்தான் OLED டிஸ்பிளே. HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இன் திஸ் செக்மெண்ட். கேமரா பக்கம் வந்தோன்னா டூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக்கில் 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பற்றி பார்த்தோன்னா 4K 30 FPSல வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் 1080pல உங்களால் அப் டு 120 FPS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080pல 30 FPS தான் உங்களால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் ஃப்ரண்ட்டில். அடுத்து ப்ராசஸர்னு வந்தோன்னா மீடியாடெக் டைமென்சிட்டியோட 7300 எனர்ஜின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு 7.5 லட்சத்துக்கு மேலே பர்ஃபார்ம் பண்ணுது. ரியல்மி UI 5.0 மேலே Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்துடும். அடுத்து பேட்டரிக்கு வந்தோன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ண 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வெறும் 30 நிமிஷத்தில் 50% சார்ஜ் ஆகிடும்னு சொல்லிட்டு பிராண்ட் கிளைம் பண்ணுறாங்க. IP65க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. 3.5mm ஜாக் இருக்குது. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்குது. இப்போ கடைசியாக ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா 6GB RAM 128GB இன்டர்னலுக்கு 14,899 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இது ஒரு வருஷம் பழைய ஃபோனாக இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டில் இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபோனாக இதுதான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுனால ரியல்மி 70 டர்போ ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இதுபோல் இன்ஃபர்மேட்டிவான டெக் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.